அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை, என் சாஷ்டாங்க நமஸ்காரம். ஏனென்றால் இந்த படம் நிஜமாக தேவா சார் பாவிஜ எழுதினார் படத்தில் அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசுல ஒரு 16 வயசு போட்ட கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாதிரி சுதா வச்சதே சொல்றேன். 75 வயசுல எப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியர்ல வந்திருக்குன்னா அது கண்டிப்பா அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தை பண்ணலாம் முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி. எங்க அருண் கொஞ்சம் குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமா என் நாடகங்களை ஈரோட்டில் போட்டுட்டு இருக்கவன் இந்த நாடகத்தை நான் பண்றேன்னு முன் வந்தா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன், எவ்வளவு படம் பண்ணீங்க சார், ஒரு தடவை கூட என்ன உங்க படத்துல யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்தை பார்த்த 2வது நாள் இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த ஃபைனல், நீங்க பார்க்க போறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்கிரீன் பிளேயை பக்காவா மைண்ட்ல ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி greatness of the directors of the 80s and 90s. சுஹாசினி will appreciate. அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமா ஒரு ஷாட் எடுத்துட்டு அதுல ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றது அது எல்லாரும் பண்றாங்க. இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே பாலச்சந்தர் தான் என் கையை பிடிச்சி இழுத்து 1971 நவகிரகம் என்ற படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசா அவர் தான். சரி, நம்மெல்லாம் ஒரே வழியில வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ், ஃபவுண்டேஷன். அப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாம வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார். ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதுல ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்துல. அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான். அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டாரு. மாளிகையை கட்டிட்டு அதுல யாராரு குடியிருக்கிறதுன்னு பார்த்தா, இங்க நீங்க பாருங்க, மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் முடிச்சு போட்டிருக்கீங்க அந்த படத்துல, இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும் கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரும் என்னன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. சுஹாசினி எனக்கு சின்ன போனி டெய்ல்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ராஜபார்வையில் நாங்கள் நடிச்ச போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். கமலும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட். பட் நான் சொல்லி முடிக்கல, நீ பண்றியான்னு பண்றேன், நான் சுரேஷோட பேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கணி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர் கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்றார், அவர் எவ்வளவு ஹியூமிலிட்டி பாருங்க. ஒரு இசையமைப்பாளர் தன்னை பத்தி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும் தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே. என் பாடல்கள் பேசட்டும், நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வாரு. அண்ட் அவருக்கும் நானும் நாங்கள் பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதர். அதில் ஒரு காமன் பாயிண்ட் எனக்கு சொன்னார், சார் நீங்க இதை படமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னை பத்தி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படிதான் ஆரம்பிச்சார். இவன் தான் கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க, ஆனா என்னுடைய பயோடேட்டால என்னால் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் டிராமா பார்த்துட்டு. இதுதான் நடந்தது ஆக்சுவலா டிராமா. சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அட போய இதை விட காம்போ எங்கேயா கிடைக்க போறது, நல்ல பரோட்டா, நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு, இது ஆண்டான் யார் சொல்ல போறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன், இட் இஸ் கோயிங் டு வின். இதில் பத்தி டவுட்டே கிடையாது. தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர். அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டிருக்காரு. செஞ்சோட்டு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்டோட கேரக்டரை நீங்க படம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தப்புறம் தலைவாசல் விஜய் மறந்துடும், அந்த கேரக்டர் தான் ஞாபகம். சுஹாசினி
நான் வர வர வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிறத பேரை மறந்து அப்பப்போ பாக்கியம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரோல்ல இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்றதுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டு கொடுத்தாங்க, அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும். அந்த ஷாட்டுக்கு தான் அந்த மாதிரி பல பீசஸ் இதில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே அங்கே ஜூரியில் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அப்போ சரி வேற யாருக்குன்னா போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஜேபி குட் ஃப்ரெண்ட், நான் ஒரு கிண்டல் பண்ணுவேன், குணச்சித்திர குன்று அப்படிங்கிற கிண்டல் பண்ணுவேன். ஒரே சீன் வந்தாலும் அடிச்சு வி ஹேட் சச் அ லவ்லி டைம் இன் யுத்தம் செய். அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு ஹிந்தி படம் 2 தெலுங்கு படம் நடிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஹிந்தி படம் மாதவனோட, தெலுங்கு படம் 2, ஒன்று பிரபாஸோட, இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட. இதை விட என்ன வேணும் இந்த டைம்ல? ஸோ இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த வரம். இந்த சமயத்தில் இந்த சாருகேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்கு. காரணம், எங்கள் யுஏஏ நாடக குழுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. நாங்கள் நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சது இல்லை, இல்லை கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பெண்படுத்தும் பாடுன்னு நாங்கள் போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமாக வந்தது. அறிவாளி காமெடியை பற்றி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கு அடுத்தது நான் முதலில் மேடையில் ஏறியது. நான் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் 1961. இது என்னுடைய மேடை நாடகத்தின் 64வது வருடம். அந்த நாடகம் பேர் பெற்றால் தான் பிள்ளையா, அது நடிகர் திலகம் நடிச்சு பார்மகளை பார்ன பெரிய ஹிட் படமாச்சு. அதுக்கப்புறம் நாங்க போட்ட கண்ணன் வந்தான்ங்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமா நடிகர் திலகம் பண்ணார். கௌரவம்ங்கிற படமா அவர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை இன்னும் ஒரு நடிகனா சினிமா உலகத்திலையும் சரி உலகத்திலையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்க நாடகம். அது பரீட்சைக்கு நேரமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த சாருகேசி. இந்த சாருகேசி எனக்கு பிளாக்ங்கிற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்பில் அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான் போது அருமையாக நாடகத்தில் கிடைச்சது. வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. நான் அப்படியே அந்த ரோலாக இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷனில் மீட்டிங் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் ஆக்டர்ஸ் ஹேவ் பீன் பிரில்லியன்ட். ரம்யா பாண்டியன்லாம் சும்மா சொல்கிறாரு கைடன்ஸ் கேட்டால். ஏன்னா முதல்ல எனக்கு ரம்யா பாண்டியன் யாரும் தெரியாது. சுரேஷ் கிருஷ்ணா என்ன கேட்டேன், என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா? கோமாளி அப்படின்னாரு. என்னங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோல் ஆக்ட் கொடுக்க சொல்றீங்களா? என்ன இல்லைங்க, குக் கோமாளியில் ஃபேமஸ் அப்படின்னோடனே பார்க்கலாமா என்ன. எனக்கு என்னமோ தெரியல, நாடகத்தில் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட இவன் ஃபேஸில் இந்த கௌதமிங்கிற கேரக்டரில் இருந்த தப்பா எடுத்துக்காத ஒரு ஆரகன்ஸ் இருந்தது. அது அப்படியே செட் ஆச்சு. அந்த பையன் ஐயப்பன் ராஜ், நானும் சுஹாசினி செட்டில் இவன் எப்படி பண்ணுவான் தெரியலையே, ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலன்னு பார்த்தா அங்கே தான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக். சத்தமே போடாமல் அந்த பையன்கிட்ட வேலை வாங்கியிருக்கார். இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் மூவிஸ். இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டத்தை. சத்தியமா ரொம்ப நாள் கழித்து தமிழ் படத்துல கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாருகேசியாக தான் இருக்கும். மென்மைகள் இந்த படம் கண்டிப்பாக சொல்றேன். அவர் எடுத்திருக்கிற விதம், அவரோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் மேன் சஞ்சய் எங்க அவருடைய கேமரா ஒர்க் அண்ட் பா விஜய் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன் சொல்றேன்னா, நாடகத்தை பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகுது வேற. இந்த நாடகம் என்னன்னே தெரியாது. இப்படி மற்ற நாடகங்கள்லாம் பார்த்துருக்காரு, ஆனால் கொடுத்துருக்காரு பாருங்க லிரிக்ஸ் அண்ட் டைலாக்ஸ். நானே அசந்து போயிட்டேன். ஏன்னா நாடகத்தை 150 தரம் போட்டவன் நான். இதெல்லாம் எப்படியா எனக்கு நாடகத்தில் தோணாமல் போச்சு, இப்படி எழுதியிருக்காருன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்படி ஒரு படம் உங்கள் இதயங்களை வருடும், நெருடும், உணர்ச்சி பொங்க வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். படம் முடிந்து வெளியில வரும்போது கண்கள் குளமாகும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்னென்று புரிய வைக்கும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. அண்ட் முதல்ல அவர் சொன்ன மாதிரி, நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரில் 2 கெமிக்கல் சேர்ந்தா ஒரு 3வது காம்பவுண்ட் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3வது வரதுக்கு இன்னொரு கெமிக்கல் ஒன்று தேவை, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் சரியாகும். அப்படி இந்த படம் ஜேர்னி முழுக்க எங்களுக்கு கேட்டலிஸ்டா இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நான் மறந்தா கூட
அப்பப்போ அந்த ஆரம்பிச்சிட்டிங்களா ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா சார் நான் நினைக்கவே இல்லை சார் அதை பற்றி. இல்லை சீக்கிரம் பண்ணுங்க, அது நல்ல படம் நல்ல படம். நீ என் நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு, இந்த ஒரு நாடகத்தை மட்டும் ஒரு 3-4 தடவை பார்த்தவர். அவர் வந்து ஒரு சைலண்ட் மென்டாரா எங்களுக்கு இருந்திருக்காரு. அவருக்கு நன்றி. அருண் கூட ஒத்துழைச்சு அவங்க வித்யா, ரமேஷ், குமாரபாண்டியன் இல்லையா, அண்ட் இன்னைக்கு இவ்வளவு பிரமாதமாக அந்த நிகழ்ச்சியை பண்ணுற இன்னொரு கோ ப்ரொடியூசர் வந்திருக்கிற ஜெயச்சந்திரன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் 30-40 இயர்ஸ், அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மாதிரி கலா மாஸ்டர் வந்து எல்லாரும் இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்து பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இன்னும் படம் பார்க்கல, 4 தடவை கூப்பிட்டா வரல, அது வேற விஷயம். ஆனால் என்ன பாருங்க, சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்க்ரீன் பிளே கதை டைலாக்ஸோட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் இதை நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்லது நடந்துற, என்ன மகேந்திர சார் பாட்டெல்லாம் பிரமாதமாக வந்துடும்னு பயமா இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்துடுமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ், எல்லாத்தையும் அவனிடம் விட்டு விடு. கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா, கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நல்லது. இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒண்ணே ஒன்று என்னன்னா, என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள், இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது 54வது வருஷம், நாடக உலகத்தில் 64வது வருஷம், டெலிவிஷனில் 50வது வருஷம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புது நண்பர்களும் இருக்காங்க. சமீப காலமாக நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள், இந்த உணர்ச்சிகள் உணர்வுகளை சீன்ற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது சக்ஸஸ் ஆகிருக்கு, இப்போ நம்ம பார்த்துட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, மக்கள் மாசு, அவங்களை இப்படி கொடுத்தாதான் ரசிப்பாங்க. தயவு செஞ்சு தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள். இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள் கண்டிப்பாக சாருகேசியும் ஒத்துக்கொள்வார்கள். இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கு, நான் யாராவது பேரை விட்டுருந்தா தயவு செஞ்சு